குட்டி குழந்தைகளே, யூனிவர்ஸ் கிட்ஸ் தமிழ் வழங்கும் பொறாமை கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு உழைப்பாளி கழுதையின் கதை. வாங்க, இந்த கதையை கேட்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசனின் அரண்மனையில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த அரண்மனையில் ஒரு அழகான குதிரையும் ஒரு உழைப்பாளி கழுதையும் இருந்தன. குதிரை அரசருக்கு மிகவும் பிடித்த விலங்கு. அதற்கு தினமும் சுத்தமான தண்ணீர், சுவையான உணவு, அழகான அலங்காரம் எல்லாம் கிடைத்தது. அரசர் வெளியே போகும்போது அந்த குதிரை முன்னால் சென்று அரண்மனையின் பெருமையை காட்டியது. ஆனால் கழுதையின் வாழ்க்கை அப்படி இல்லை. கழுதை தினமும் கனமான சுமைகளைச் சுமந்தது. மணல், மரக்கட்டைகள், தானிய மூட்டைகள் எல்லாவற்றையும் அமைதியாக தூக்கி நடந்தது. யாரும் அதை பாராட்டவில்லை. யாரும் அதற்காக நன்றி சொல்லவில்லை. ஒரு நாள் கழுதை மனதுக்குள் மிகவும் வருத்தப்பட்டு நினைத்தது. குதிரைக்கு மட்டும் எதற்காக இத்தனை மரியாதை? நானும் உழைக்கிறேன் தானே, ஆனால் யாருக்கும் என்னை மதிக்க தோணலையே. அந்த வருத்தம் மெல்ல மெல்ல பொறாமையாக மாறியது. ஒரு நாள் கழுதை ஒரு முடிவு எடுத்தது. நானும் குதிரை மாதிரி நடந்தா எனக்கும் அரசர் பாராட்டு தருவாரு, எனக்கும் மரியாதை கிடைக்கும் என்று. அடுத்த நாள் காலை அரசர் அரண்மனை முற்றத்துக்கு வந்தார். அந்த நேரம் குதிரை போல நடக்க நினைத்து கழுதை துள்ளி துள்ளி ஓட முயன்றது. குதிரை போல தலை தூக்கி கால்களை உயர்த்தி அரசருக்கு முன்னால் பெருமையா வர முயன்றது. ஆனால் கழுதையின் நடை குதிரையின் நடை இல்லை. அதன் கால்கள் தடுமாறின. சுமை சரியாக தாங்க முடியவில்லை. ஒரு நிமிடத்தில் கழுதை தடுமாறி கீழே விழுந்தது. சுமைகள் எல்லாம் அங்கங்க சிதறின. அரண்மனை முழுக்க அமைதி நிலவியது. அரசர் மெதுவாக முன்னால் வந்து கழுதையை பார்த்தார். அவர் அமைதியாகச் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறன் இருக்குது. குதிரைக்கு அதனுடைய அழகு, கழுதைக்கு அதனுடைய உழைப்பு. பிறரை போல ஆகணும்னு நினைச்சா நம்ம திறன் மறைந்து போயிடும். அந்த வார்த்தைகள் கழுதையின் மனசுக்குள் ஆழமா பதிந்தது. அன்று முதல் கழுதை யாரோடையும் தன்னை ஒப்பிடல. அமைதியா, பொறுமையா, தன்னால முடிஞ்ச வேலையை மனசார செய்ய ஆரம்பிச்சது. காலம் கடந்தது. அரசர் ஒரு நாள் சொன்னார், இந்த அரண்மனை நிம்மதியா இருக்க காரணமே இந்த கழுதையின் உழைப்புதான். அன்றுதான் கழுதைக்கு உண்மையான மரியாதை கிடைத்தது. கதையின் நீதி: பிறரை போல ஆக முயலாமல் நம்முடைய திறனை உணர்ந்து நேர்மையாக உழைத்தாலே உண்மையான உயர்வு கிடைக்கும்.